உளுந்தூர்பேட்டை அருகே காணாமல் போன 19 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஊரே அதிர்ச்சியில் உறைய காரணமான சம்பவத்தில் நடந்தது என்ன? காணாமல் போன 19 வயது இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளிகள் யார்? தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் எதிரில் இளைஞர் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இப்படியாக சென்றவர்கள் உயிரிழந்து கிடந்த இளைஞரை கண்டு உடனே ஊர்க்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். அப்பொழுதுதான் இதே ஊரில் வசித்த அந்தோணி ஆரோக்கிய ஜோ என்ற இளைஞர் இரவு முழுக்க காணாமல் போனது தெரியவர அவரது குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்து அனுப்பினர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அந்தோணியின் தாயார் இறந்து கிடந்தது தனது மகன்தான் என அடையாளம் கூறி கண்ணீர் விட்டு நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுதுள்ளார். இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்தை உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து தடயவியல் ஆய்வாளர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் அந்தோணி தனது நண்பர்கள் சிலருடன் சம்பவத்தன்று இரவு வெளியே சென்றதாகவும் அதன் பிறகே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் அந்தோணியின் நண்பர்களை காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே கொலையில் உள்ள மர்மங்கள் வெளிவரும். கொலைக்கான பின்னணி என்ன என்பது குறித்தும் தெரியவரும்.